ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சாம்பார் சாதம் தான் பார்க்க போகிறோம். வாங்க, வெல்கம் டு மை சேனல். வெங்காயம், தக்காளி, பூண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன். காய் வீட்டில் இருந்தது எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுருக்கேன். குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் 2 போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து காய்கறி நான் கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய்லாம் போட்டு வச்சுருக்கேன். நமக்கு வீட்டில் இருக்க எல்லா காய்கறியும் போடலாம். எந்தெந்த காய்கறி இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது சாம்பார் பொடி, மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டிருக்கேன். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அரிசியும் பருப்பு சேர்த்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதையும் போட்டு ஒரு 6-7 விசில் வச்சுக்கலாம். அப்புறம் எண்ணெய் சட்டி வச்சு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, பெருஞ்சீரகம் போட்டு பெருஞ்சீரகம், சின்ன சீரகம் போட்டு தாளிச்சிருக்கேன். அப்புறம் சாதத்தை எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சோண்டு புளி தண்ணி ஊற்றிக்கிங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு குக்கர் வைக்கும்போதே ஊற்றிட்டேன். டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பாய்.